Chennai Silks. ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சாருகா. காங்கிரஸ் திமுக இடையில நிலவர கடுமையான மோதலுக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண பத்திரிக்கை முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. அது என்ன கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு நீங்க எல்லாரும் யோசிக்கலாம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கடந்த ஒரு வாரமா திமுக காங்கிரஸ் இடையில பயங்கரமான குஸ்தி நடந்துட்டு இருந்துச்சு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னு ஒரு தரப்பும், கூட்டணி ஆட்சிக்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை அப்படின்னு மறுதரப்பும் காரசாரமா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையே வேற. ஒரு கல்யாண பத்திரிக்கை மொத்த அரசியலையும் கூல் பண்ணிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபையில திமுக காங்கிரஸ் இடையில கிட்டத்தட்ட ப்ரோமான்ஸ் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ரெண்டு தரப்பும் மாறி மாறி அன்பை பொழிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு சட்டசபையில பேசின காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவுக்கு ஆதரவா பேசியிருந்தாரு. அதுபடி இத்தனை நாட்களா காங்கிரஸ் திமுக இடையில கூட்டணி மோதல் கதைக்கு இன்னைக்கு எண்டு கார்டு போட்டிருக்காரு காங்கிரஸ் தமிழக தலைவர் செல்வ பெருந்தகை. சட்டசபையில அவர் இன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் பெரிய அளவுல கவனத்தை பெற்றிருக்கு. அதுபடி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும், திமுக தான் ஆட்சிக்கு வருவது அப்படின்னு மக்கள் உறுதி பண்ணிட்டாங்க அப்படின்னு செல்வ பெருந்தகை பேசியிருந்தாரு. அதாவது திமுக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொன்ன செல்வ பெருந்தகை கூட்டணி ஆட்சி பத்தி எதுவுமே அவர் பேசல, அதாவது தவிர்த்திருந்தாரு. நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ, பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலா கேட்க விரும்புகிறேன். முதல்வர் ஸ்டாலின் அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு சட்டசபை கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் முற்றுப்புள்ளி வச்சிருந்தாரு. அதுல மாநிலங்கள் இணைந்து நடத்தும் கூட்ட ஆட்சியாக மத்திய அரசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அனைத்து மாநிலங்களும் சுய ஆட்சி பெற்றதா இருக்கணும், மாநிலங்கள் இணைந்து நடத்துற கூட்ட ஆட்சியா மத்திய அரசு இருக்கணும், அனைத்து அதிகாரங்களையும் மத்திய அரசு தன்வசம் வச்சிருக்கு, இன்னும் எத்தனை காலம்தான் அவங்க கொடுக்குற இடத்துலையும் நாம வாங்குற இடத்துலையும் இருக்கிறது அப்படின்னு கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். அதாவது தமிழ்நாட்டில் கூட்ட ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தமிழக முதல்வர் ஸ்டாலின் உறுதியா சொல்லிட்டாரு. இந்த பேச்சை கேட்டு சட்டசபைக்கு வெளியே பேசின செல்வ பெருந்தகை மாநிலங்கள் இணைந்து நடத்துகிற கூட்ட ஆட்சியா மத்திய அரசு இருக்கணும், அனைத்து மாநிலங்களும் சுய ஆட்சி பெற்றதா இருக்கணும்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லை, திமுகவோட நிலைப்பாடு சரி அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த மாநில சுயாட்சி இந்த பரிந்துரையை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. இன்றைய காலகட்டத்திற்கு இது தேவையானது. பிஜேபி ஆளாத மாநிலங்களில் எல்லா உரிமைகளையும் பறிக்கும் முயற்சியில் தொடர்ந்து பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. காங்கிரஸ் திமுக நெருக்கம் பத்தி பார்த்தோம்னா கடந்த சில வாரங்களா தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை வலுத்து வருது. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும், காங்கிரஸ் தொண்டர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கவும் நாங்க அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் மாணிக்கம் தாகூர் போன்ற தலைவர்கள் இதை வலியுறுத்தி வந்தாங்க. ஆனாலும் திமுக தரப்பு இதுக்கு ஆரம்பத்துல இருந்தே முரண்பட்டு வருது. அதிகார பகிர்வு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட அரசியல் சூழலுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறத திமுக தலைமை உறுதியா சொல்லிட்டாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு செல்வ பெருந்தகை சட்டசபையில பேசினது கிட்டத்தட்ட பிரச்சனைய தீர்த்திருக்கு. என்ன காரணம்? காங்கிரஸ் திமுக இடையில நிலவர கடுமையான மோதலுக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண பத்திரிக்கை முற்றுப்புள்ளி வச்சிருக்குன்னு சில விவரம் அறிந்தவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு காலையில தன்னோட மகளோட திருமண விழா அழைப்பிதழ முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கிய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கிட்ட நீண்ட நேரம் பேசிட்டு இருந்தாரு. அழைப்பிதழை வாங்கி சிரிச்ச ஸ்டாலின் நட்பாக செல்வ பெருந்தகை கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இதுல அரசியல் தாண்டி நட்பாக பல விஷயங்கள், குடும்பங்கள் தொடர்பா பல விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லப்படுது. முக்கியமா
காங்கிரஸ் திமுக இடையிலான கசப்பை போக்கும் விதத்திலையும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அண்ணா நான் பார்த்துக்கிறேன், தேர்தல் வேலையை நீங்க ஆரம்பிங்க அப்படின்னு தமிழக முதல்வர்கிட்ட, அதாவது மு.க. ஸ்டாலின் கிட்ட செல்வ பெருந்தகை இந்த மீட்டிங் முடியும் போது சொன்னதா தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் திமுக தரப்புல புரோமன்ஸ் அதிகரித்ததா சொல்றாங்க விவரம் அறிந்தவர்கள். ஸோ இப்போதைக்கு ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை ஓரமா தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 22க்கு அப்புறம் சூடு பிடிக்க போகுது. அங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.